மணவாள நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கம்பெனிகளில் பேட்டி. ஏசி இரும்பு பொருட்கள் திருட்டு. 4 பேர் கைது. தப்பி ஓடிய 2 பேருக்கு கை கால் எலும்பு முறிந்தது. 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட போலிவாக்கம், மேல் நல்லாத்தூர், கீழ் நல்லாத்தூர், நுங்கம்பாக்கம், எரியாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கம்பெனிகள், தொழிற்சாலைகளில் இருந்து பேட்டரி, ஏசி, இரும்பு பொருட்கள் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் செல்வதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனையடுத்து மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த திருட்டு வழக்கில் ஈடுபட்டது மணவாள நகர் அடுத்த போலிவாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து மணவாள நகர் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலிவாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சூர்யா வயது 23, பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த அஜித்குமார் வயது 25, மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த அருள்குமார், விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த உதயா வயது 25 ஆகிய 4 பேரை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது தப்பி ஓடிய சூர்யாவுக்கு வலது காலில் முறிவு ஏற்பட்டது. அதேபோல் அஜித்திற்கு இடது கை முறிவும் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மணவாள நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் வட மாநிலத்தவர்களிடம் வழிப்பறி போன்ற சம்பவங்களிலும் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளுவர் செய்தியாளர் எம். ராஜேஷ் பாபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.